அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 29:18 பாருங்களேன். அருமையான வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சீர்கெட்டு போவாங்க. தங்க இஷ்டப்படி தங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்வாங்க. அப்ப ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. தீர்க்க தரிசன வார்த்தை இல்லையா? அப்ப என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் கொடுக்குறாரு. இது எப்படி சொல்லலாம்னா, ப்ராஃபசி அண்ட் ப்ராமிஸ் ரெண்டுமே முக்கியம். இப்ப எப்படி போட்டிருக்குன்னா, ப்ராஃபசி இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போறாங்க. ஆனா வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ப்ராமிஸ ஹோல்ட் பண்றான் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை புரிஞ்சுக்கிறான் பாருங்க, அவன் யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப இங்க ரெண்டுமே முக்கியம். ப்ரொஃபெட்டிக் வேர்டும் முக்கியம், ப்ராமிஸ் ஆஃப் காடும் முக்கியம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனங்களை நம்பாம இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆமா அவர் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, அவர் என்ன ஏதோ அடிச்சு விடுறாரு அப்படிலாம் சொல்றோம் பாருங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல ப்ராஃபசி 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 இந்த ப்ராஃபட் இப்படி சொல்லியிருக்கிறாரு, சரி அடுத்த ப்ராஃபட் அப்போ அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஓ, இந்த ஊர்ல இவர் இல்லையா, டக்குன்னு பக்கத்து ஊர்ல அவர் இருக்காரு, அப்படி போயிடும். அப்படியும் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, இவர் இதை சொல்லியிருக்கிறாரு, அதே அவரு சொன்னார்னா அது ஆண்டவர் என்ன சொன்னார், இப்படியும் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருக்க வேண்டும், வார்த்தையில் உறுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா அவர் யாரை கொண்டுனாலும் பேசுவார். இந்த ப்ராஃபட்டை வச்சுதான் பேசுவார்னு கிடையாது, தேவன் எப்படியும் நமக்கு பேசுவார். அதனால ப்ராஃபட்ஸ்க்கு பின்னாடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் இருக்கிறாரு, ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அது போதும் நமக்கு, நான் நினைக்கிறேன் இல்லையா? எனவே தேவன் நமக்கென்று சில தலைவர்களை வைத்திருந்தார்னா அவர் மட்டும் போதும். அதே நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை மூலமா நம்மகிட்ட ஒரு வேர்டு ஆண்டவர் கொண்டு வந்தா கூட நம்ம அதை தெய்வ வார்த்தையை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மெச்சூரா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கதை சொல்லுவாங்க, தேவன் ஒரு ஊழியக்காரட்ட சொன்னாரா, நீ பெரிய ஹோம் கட்டணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவர் வெளியே வந்தாராம். வெளியே வந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து ஒரு ரூபா காசு, சின்ன காசு, அவங்க நாட்டு மதிப்புள்ள அந்த ஒரு காசை கொண்டு வந்து, நீ ஹோம் கட்ட போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதான் இந்த காசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவர் சொன்னாரா, இந்த ஒரு காசு இந்த ஹோம் கட்ட வேண்டிய கோடிக்கணக்கான பணத்துக்கு சமம் சொன்னார். அப்ப நம்ம ப்ராஃபட்டிக் வேர்டை எப்படி ரிசீவ் பண்றோம்னு இருக்கு. யார் மூலமா வந்தாலும் ரிசீவ் பண்றோமா ரொம்ப முக்கியம். எனவே ப்ராஃபட்டிக் வேர்ட் மஸ்ட். எனவே ப்ராஃபஸியே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அதே நேரத்துல ப்ராஃபட்ஸ் பின்னாடியே போய் அப்படியே ஒரு பாஸ்டருக்கு கீழே இல்லாம அப்படியும் போயிருக்கிறாரு. எனவே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இருக்கும் இடத்திலே ஜனங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சீராய் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். தேவன் அடுத்தடுத்து என்னன்றதை ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில் ஏற்கனவே சில ப்ரொஃபெட்டிக் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கிறாருல, நிறைவேறுமா நிறைவேறாதான்ற கேள்வியோட இருக்கிறீங்களே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள், தீர்க்க தரிசனத்தை பெற்றிருக்கிறீர்கள். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்து நம்மளுக்கு வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இந்த ப்ராஃபட்டிக் வேர்டை வாங்கினீங்களே, வாங்கி முடிச்சோடனே பைபிள் அப்படியே தூக்கி ஓரம் வச்சிருக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்க வேண்டும். இந்த வேர்டு தாங்க நமக்கு பேஸ். ப்ராஃபட்டிக் வேர்டு நம்மளுடைய பேஸ் இல்ல, வார்த்தை தான் பேஸ். ப்ராமிஸ் தான் ஃபர்ஸ்ட். இந்த வார்த்தையை நம்ம படிக்க இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு வரும் பொழுது நம்மால் அதை எடுத்துக்கொள்ள முடியும். தேவன் ஒரு காரியத்தை சொல்றப்ப அது தேவன் தான் சொல்றாரான்றத இந்த வார்த்தையை படித்து தியானிப்பதன் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அவன் எனவே வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். அப்ப நான் சீரோடு நடக்க, பாக்கியவானாய் நடக்க கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இந்த வார்த்தை படிக்கும் பொழுது வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்கிறார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறக்கிறார். அதே நேரத்துல ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு வரும் பொழுது அது என்னுடைய வார்த்தை என்பதை எனக்கு உணர்த்தி அதை எப்படி கையாள வேண்டும் என்றதை கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். எனவே நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனம் நமக்கு அவசியம்.
கர்த்தருடைய வார்த்தை அதை விட மிக 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 அவசியம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவங்க பாக்கியவான். நீங்களும் நானும் பாக்கியவான்களாயிருப்போம். நீங்களும் நானும் தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதலை அனுபவித்து வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.